திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம். நம்ம நாயன்மார்களுடைய சரித்திரத்தை ரொம்ப நாள் முன்ன பார்த்தோம். அதில் ஒரு நாயன்மாராக சண்டேஸ்வர நாயனாருடைய சரித்திரத்தை பார்க்கலாம்னு ஒரு ஆசை. அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சண்டேச நாயனார் அனபாய சோழர் அவதரித்த பழமையான மரபில் தோன்றியிருக்கார். அந்தணர்களில் சிறந்த இல்வாழ்க்கையாரங்களில் காசிப கோத்திரத்தில் நல்ல குடியில் பிறந்திருக்கார். அப்போது யச்சதத்தன் அப்படின்றவர் அங்கே வாழ்ந்துட்டு வர்றார். அந்த மறைவனுடைய மனைவியார் மனம் செய்கிறதுக்கு நல்ல மரபில் பார்த்து மனம் செஞ்சுட்டவங்க. அப்படி ரெண்டு பேருமே சிவ தொண்டில் ஈடுபட்டு அந்த ரெண்டு பேருக்கும் சிவனே ஒரு சார்பான குணமாக ரெண்டு பேருக்கும் ஒத்து இருந்தது. அப்படி அவளுக்கு விசார சருமனார் அப்படின்ற குழந்தை தோன்றுறது. அதுதான் நம்ம சண்டேச நாயனாராக மாறுறார். அவருக்கு 5 வயசு நிரம்பரிச்சு 6 அங்கங்கள் கூடினவராக சந்த மறைகள் ஓத சிவபெருமான் முன்னையே மொழிந்து அவர் பாடுற மாதிரி சிவாகமங்களில் அவர் ரொம்ப தேர்ச்சி அடைஞ்சு இருக்கார். 5 வயசில் அவருக்கு அப்படி ஒரு தேர்ச்சி இருந்திருக்கு. எல்லாரும் அதிசயப்படுற மாதிரி. 7 ஆண்டுகள் நிரம்புறது. அவருக்கு உபநயனம்ன்ற ஒப்பில்லா சடங்கை முடிக்கிச்சு வைக்கிறாங்க பெத்தவா. அப்படி வேதம் ஓதுகிற செயலை அதிலிருந்து தொடங்குறார் சண்டேச நாயனார். ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னையே அவருக்கு அப்படியே ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த வேதங்கள்லாம் அவருக்கு தானே வர்றது ஆசிரியர்களுக்கு ரொம்ப வியப்பாருது. இப்படி ஒரு ஞானமாக அந்த குழந்தை பிறந்திருக்கேன்றது அவளுக்கு ஒரு வியப்பை உண்டாக்குறது. அப்படி ஒரு வேதத்தில் சுடராக விளங்கின்னு இருந்தார். இப்படி ஒரு நாள் அவர் வேதம் கற்றுன்னு இருக்கச்சு ஊராரனுடைய பசு கூட்டம் போகிறது. அந்த பசு மந்தையில் பசு தன்னை மேய்க்கிறவன் மேலே கொம்பால் முட்டை போகிறது. அப்போ சித்த கூட கூச்சம் இல்லாமல் அந்த கொம்பை அவன் அடிக்கிறான். அதை பார்த்துட்டு அவர் அந்த பசு மேலே அன்பாக இந்த நாயனார் போகிறார். போய் பசுக்களுடைய பெருமை அவருக்கு எடுத்துரைக்கிறார். இந்த மாதிரி நீ இந்த பசுவை அடிக்காதேங்கிறார். அப்படி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பிரியாத அங்கங்களை வச்சுட்டு இருக்க அத்தனை அங்கங்களும் தேவர்களாகவும் முனிவர்களாகவும் இருக்கிறது இந்த பசுக்கள் தானே. அப்படிப்பட்ட பசுவை நீ அடிக்கலாமான்னு கேட்குறாரு ஞானத்தோட அந்த சின்ன குழந்தை. அப்படி அந்த திருமஞ்சனத்துக்கு தேவையான அத்தனையும் அந்த பசுக்கள் தான் நமக்கு தர்றது. பால், தயிர், நெய், நீ என்னென்ன நீ சுவாமிக்கு எடுத்துக்கிறியோ அத்தனையும் இந்த பசு தானப்பா தர்றது. அதனால் நீ அதை எடுக்காத, அடிக்காத. இனிமேல் அந்த கோமியம் எவ்வளோ மகத்துவமானது, அத்தனை மூர்த்தங்களும் அந்த கோமியத்தில் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கே, அதனால் நீ அடிக்காதப்பான்னு சொல்கிறார். நீ இனிமேல் அந்த பசு மேய்க்கிற தொழிலை விட்டுடு, நான் இந்த தொழிலை செய்கிறேன், இப்படிப்பட்ட பசு கூட்டத்தை நானே மேய்க்கிறேன்னு சொல்கிறார். அதனால் தன்னுடைய கோலையும் கைத்தையும் வச்சுட்டு சின்ன குடுமியும் வச்சுட்டு அவர் பசு மேய்க்கிற தொழிலை பண்ண ஆரம்பிக்கிறார். எங்கெல்லாம் புல் இருக்கோ ஆசையோடு அந்த பசுக்களை மேய்க்கிறார். அப்போ நன்னா மேய்க்கப்பட்ட பசுக்கள் நன்னா பாலை கறக்கிறது. அப்போ நன்னா பாலை கறந்தோன்னே அவருக்கு ரொம்ப உள்ள மகிழ்ச்சியாகி இந்த பாலை சுவாமிக்கு அர்ப்பணிக்கணும்னு ஆசைப்படுறார். அப்படி சுவாமிக்கு அந்த பாலை அபிஷேகம் பண்ணிவிட்டு மீதி ஊராருக்கும் கொடுக்குறார். இந்த திருமஞ்சனத்தை செய்கிறதுல அவருக்கு அப்படியே ஒரு ஆசை இருக்குது. அப்போது ஒவ்வொரு நாளும் சிவ பூஜையை செய்யணுன்ற வேட்கை அவருக்கு உண்டாருது. மாட்டை கறக்கணும், மாடை மேய்ச்சலுக்கு கொண்டு போகணும், அந்த பாலை சுவாமிக்கு திருமஞ்சனம் பண்ணணும், இப்படின்னு ஆசையை உண்டாருது. அப்போ சிவலிங்கத்தை மண்ணால் உருவாக்கி ரொம்ப நீண்ட கோபுரத்தை வச்சுட்டு ஒரு சுற்றி ஆலயத்தை சின்னதாக அமைக்கிறார். பல மலர்களை வச்சு பூஜை பண்ணுறார். இந்த பாலையும் வச்சு தினமே அபிஷேகம் பண்ணுறார். அப்படியாக அவருடைய பூஜை தொடர்ந்துட்டே வருது. இப்படி பாலை எடுத்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறத அவள் அப்பா ஒரு நாள் மரத்து மேலே இருந்து பார்க்குறார் மகன் பண்ணுற பூஜையை. ரொம்ப கோபம் வருது. அப்போ பல தடவை அடிக்கிறார் தன்னுடைய பிள்ளைய. அப்படியும் அந்த திருமஞ்சன பணியில் சலியாது இருக்கிறத பார்க்குறார். அப்படி இருந்துட்டு அங்கே வச்சுருந்த குடப்பாலையும் காலால் இடறி கழுத்துறார். நீ பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி கோலை எடுக்கிறார். மழுன்ற படைக்கலமான அந்த கோலை வச்சுட்டு அந்த எச்சதத்தினுடைய கால்களை வெட்டுறார். யார்? அந்த மகனே. வெட்டும்பொழுது அந்த வேதியனும் தரையில் விழுந்துடுறார். தந்தையினுடைய 2 கால்களையும் வெட்டின மகனார் பூசையில் உண்டான இடையூறை போக்குறதுக்காக அதை பண்ணினதான் நினச்சிட்டு வழிபாடை தொடர்ந்து நடத்துகிறார். அப்போ சடையுடைய சிவபெருமானும் உமையம்மையும் அங்கே காட்சி அளிக்கிறாங்க. அப்படி பூதகணங்கள் பக்கத்தில் சூழ்ந்து வர முனிவர்களும் தேவர்களும் துதிச்சுண்டு வர அப்படி இறைவனை கண்டு ரொம்ப தொழுது களிப்படைஞ்சு அவளுடைய திருமண தாமரைகளில் விழறார் சுவாமி. இப்போ என் பொருட்டாக நீ உன்னுடைய தந்தையே ஓழும்படி நீ செஞ்சுட்டியே, இனி உனக்கு நான் தான் தந்தை,
அப்படின்னு அவரை கருணையால் தடவி உச்சி முகுந்து மகிழறார் சிவபெருமான். அப்படி நாயனாருக்கு கொன்றை மலர் மாலையை சுவாமியை சூட்டுறார். எல்லா உலகங்களும் ரொம்ப மகிழ்ச்சியில் மூழ்கிறது. வயசில் முதிர்ந்த அந்தனான யட்சதத்தன் உலகம் அறிய அந்த சிவ அபராதம் செஞ்சதுனாலையும் அதை மன்னித்து சிவபெருமான் அருளால் தன்னுடைய தவறை உணர்ந்துண்டு சிவபெருமான் முன்ன மன்னிப்பு கேட்குறார். அவரும் சிவலோகம் போய் அடையிறார் தன்னுடைய பிள்ளையால். இப்படி தாங்கிட்ட வந்து தகாத செயலை செஞ்ச தந்தையினுடைய காலை மழுவால் வெட்டி வீழ்த்தின அந்தன சிறுவர் அந்த உடலோடைய சிவபெருமானுடைய திருமகனாக மாறுறார். அப்படி அந்த அடியார் தான் சண்டேஸ்வர நாயனார். சண்டேஸ்வர நாயனார் திருவடிகளே சரணம்.